ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா தினம் 2 திருக்குறள் அந்த டாப்பிக்கில் கல்வி அதிகாரத்தில் 9வது குறளும் 10வது குறளும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 9வது குறள் சொல்கிறேன். தாம் இன்புறுவது உலக இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். இந்த குறளுக்கான சொற்பொருள் பார்த்தோம்னா காமுறுவர் அப்படின்னா விரும்புவர். அடுத்து இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னாக்கா தாம் இன்புறுவது உலக இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். அதாவது காமுறுவர்னா விரும்புவர்னு பார்த்தோம். கற்றறிந்தார் யார் விரும்புவாங்கன்னா கற்றறிந்தார். எதுக்கு விரும்புவாங்கன்னு பார்த்தோம்னாக்கா கற்றவங்க வந்து அவங்க கற்ற கல்வியினால் இன்புறுவாங்க. அதை கண்டு இந்த உலகம் இன்புறுவதை கண்டு சந்தோஷமடைறதை கண்டு மேன்மேலும் வந்து கற்கிறதுக்கு விரும்புவாங்க அப்படின்னு இந்த திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. தாங்கள் இன்பமடையும் கல்வியால் உலகம் இன்பமடைவதை கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவர். தாம் இன்புறுவது உலக இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னா தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதை கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவர். அடுத்து வந்து 10வது குறள் கல்வி அதிகாரத்தில் கடைசி குறள். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னா கேடில் அப்படின்னா கேடு இல்லாத, விழுச்செல்வம் அப்படின்னா சிறந்த செல்வம், மாடு அப்படின்னா இந்த இடத்துல வந்து செல்வம், மாடு அப்படின்னா செல்வம். அடுத்து இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னாக்கா கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, அதாவது ஒருவருக்கு வந்து கேடு இல்லாத சிறந்த செல்வம் எதுன்னு பார்த்தோம்னா கல்வி. மற்றவை மாடல்ல மற்றையவை அப்படின்னாக்கா மாடுனா செல்வம் பார்த்தோம், மற்ற செல்வங்கள்லாம் வந்து செல்வங்கள் ஆகாது. ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியாகும். கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னா ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியாகும். கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா. கல்வி அதிகாரத்தில் 9வது குறள் பார்த்தோம்னா தாம் இன்புறுவது உலக இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னாக்கா கற்றறிந்தார் வந்து என்ன விரும்புவாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா காமுறுவர் கற்றறிந்தார். கற்றறிந்தவங்க வந்து என்ன விரும்புவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தாங்கள் இன்பமடையும் கல்வியால் இந்த உலகம் இன்பம் அடைவதை கண்டு கற்றவர் வந்து மேன்மேலும் கற்க விரும்புவாங்க. அடுத்து பார்த்தோம்னா கல்வி அதிகாரத்திலே வந்து 10வது குறள் கடைசி குறள். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலும் மற்றையவை. ஒருவனுக்கு வந்து அழியாத சிறந்த செல்வம் எதுன்னு பார்த்தோம்னா கல்வியாகும். கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆகாது. மேக்ஸில் வந்து தினம் ஃபார்முலா பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஏற்கனவே வந்து அளவியல்ல சதுரத்துக்கான ஃபார்முலா, செவ்வகத்துக்கான ஃபார்முலா, வட்டத்துக்கான ஃபார்முலா எல்லாம் ஒருத்தர் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து நான் அதான் சொல்ல போகிறேன். சதுரத்துக்கான ஃபார்முலா வந்து பரப்பு, சதுரத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து a². பக்கம் கொடுத்து பரப்பு கேட்டாங்கன்னா a², அதுவே மூலை விட்டம் கொடுத்து பரப்பு கேட்டாங்கன்னா d²/2. சதுரத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 4a. சதுரத்தின் மூலை விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா √2a. அடுத்து வந்து செவ்வகத்தின் பரப்புக்கு வந்து l/b, செவ்வகத்தின் சுற்றளவுக்கு வந்து 2/l+b, செவ்வகத்தின் மூலை விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு √(l²+ b²). அடுத்து பார்த்தோம்னா வட்டத்துக்கான ஃபார்முலா பார்த்தோம். வட்டத்திலே வந்து வட்டம் வரும், அரை வட்டம் வரும், கால் வட்டம் வரும். வட்டத்துக்கான பரப்பு, வட்டத்தின் பரப்புக்கு ஃபார்முலா πr², வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. இதிலே பார்த்தோம்னாக்கா நம்ம மேக்ஸ் அதாவது சம் வரும்போது ஈஸியாக நம்ம டைம் சேவ் பண்ணுறதுக்காக அடுத்த ஸ்டெப் தான் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்க சொன்னேன். சுற்றளவில் 2πrல அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தோம்னாக்கா அதாவது பைக்கு பதிலாக 22/7ன்னு போடுவோம். அந்த இடத்துல வந்து 47/7 டேரெக்டாக சம் வரும்போது அந்த ஸ்டெப்பை போட்டோம்னாக்கா நம்ம அதில் ஆன்சர்ஸ் அதுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். வட்டத்தின் பரப்புக்கு ஃபார்முலா வந்து πr². இதில் அப்படியே சப்போஸ் ஆர் வந்து டைரெக்டாக வந்து 7, 14 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு வர ஆன்சர் வந்து ஏ வந்து 154. வட்டத்தின் பரப்பு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதுக்கு ஃபார்முலா வந்து πr². இதில் வந்து ஆர் வந்து 7, 14 டைரெக்டாக கொடுத்தாங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த ஆன்சரை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஆன்சர் வந்து டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆரம் வந்து 7 கொடுத்தாங்கன்னாக்கா பரப்பு வந்து 154. அதுவே வந்து ஆரம் வந்து 14 கொடுத்தாங்கன்னாக்கா பரப்பு வந்து 616. இதே தான் அரை வட்டத்தில் பாதியாக வரும்.
இன்னொரு தடவை சொல்கிறேன். வட்டத்தின் பரப்புக்கு ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர், சுற்றளவுக்கான ஃபார்முலா வந்து 2πr. பரப்பில் வந்து ஆர் வந்து 7 கொடுத்தாங்கன்னா ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைக்கணும்னாக்கா 154. ஆர் வந்து 14 கொடுத்தாங்கன்னா ஆன்சர் வந்து 616. அதே சுற்றளவு 2πr இருக்குல்ல, அதில் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து 44/7r. அதே போல் அரைவட்டம். அரைவட்டத்துக்கான ஃபார்முலா வந்து அப்போ வட்டத்தில் பாதி தான் வந்து அரைவட்டம். அரைவட்டத்துக்கான ஃபார்முலா வந்து ½ πr ஸ்கொயர் இல்லைன்னா πr²/2. இதில் வந்து ஆர் வந்து 7 14 கொடுத்தாங்கன்னா நமக்கு வர ஆன்சர் வந்து ஆர் வந்து 7 கொடுத்தாங்கன்னா ஏ வந்து 77. அதாவது இந்த மேலே பாருங்களேன், அந்த 154 பாதி வரும். ஆர் வந்து 14 கொடுத்தாங்கன்னா 308 ஏ. அடுத்த சுற்றளவு. அரைவட்டத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா வந்து πr + 2r. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து 36/7r. அரைவட்டத்தின் பரப்புக்கான ஃபார்முலா πr²/2, சுற்றளவுக்கு πr + 2r. அடுத்து வந்து கால்வட்டம். கால்வட்டம் வந்து கால் πr². πr²லேயே வந்து கால் πr², அதாவது πr²/4. இது வந்து சம்மில் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. கால்வட்டத்தின் பரப்புக்கு ஃபார்முலா வந்து கால் πr² அல்லது πr²/4. கால்வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா வந்து πr/2 + 2r. கால்வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா πr/2 + 2r. வட்டத்தில் வந்து பரப்புக்கு சுற்றளவுக்கு மட்டும் ஃபார்முலா சொல்கிறேன். வட்டத்தின் பரப்புக்கு ஃபார்முலா வந்து πr². வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா வந்து 2πr. அரைவட்டத்தின் பரப்புக்கான ஃபார்முலா வந்து πr²/2. அரைவட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா வந்து πr + 2r. அடுத்து கால்வட்டம். கால்வட்டத்துக்கான பரப்புக்கான ஃபார்முலா வந்து πr²/4. கால்வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா வந்து πr/2 + 2r. என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.